ஆர்டர் கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலாம் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருவோம். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-17 நம்ம வந்து அடிச்சிருக்காங்க. நம்ம கொடுத்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 7 நமக்கு கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு அல்லது சி போர்டு தான் நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஏன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் என்ன டார்கெட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி 7ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து சி போர்டில் சூப்பராக நியூஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டுக்கு 3 எழுது நம்ம எதிர்பார்த்தோம். அது 7ஆம் நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 3-7 3ஆம் நம்பர் மார்க் பண்ணோம். 7ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக 9-1 1ஆம் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தா 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே வாங்க, இன்றைக்கும் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31-13 இந்த 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 17 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் 17 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நமக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வின்னிங்ஸ் இருக்கும். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம சேனலில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு எடுக்கிறோம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா மெயினாக டார்கெட் பண்ணுங்கள். மிஸ்ஸே ஆகாத மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேலாண்டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேலாண்டியர் நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, ஃபோல்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோல்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 15 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 4 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மெயினாக 2 நம்பருமே வர மாதிரி தான் ஆல் போர்டு நான் கொண்டு வந்திருக்கேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். ஓகேவா? டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும். இதுக்கோட ஃபார்முலா நம்பர் 749. ஓகேவா? 749. இதில் எப்பயும் போல் நமக்கு புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 4 அல்லது 6. ஓகேவா? 4 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 290 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த போர்டில் வரும்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 டேன் ஆப்ஷன் 749 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் 0 அல்லது 1. ஓகேவா? 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 650 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 715 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 715 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1. ஓகேவா? 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 715 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 617. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 டேன் ஆப்ஷன் 749 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் 4 அல்லது 6. ஓகேவா? 4 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 4 2 நம்பருமே இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். அதனால தான் 2 நம்பர் ஸ்டோரி இருக்கிற மாதிரி கொண்டு வந்தேன். ஏன்னா 4 நம்பர் வந்து சி போர்டுக்கு வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மெத்தட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 290 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6ஆம் நம்பர், அடுத்து 1ஆம் நம்பர், அடுத்து 1ஆம் நம்பர். ஓகேவா? 2 ஏ போர்டு 0 1 மெயினாக ஏபியில் தான் நமக்கு வந்து பாஸ் ஆகுது. நாளைக்கு ஏபியில் 6ஆம் நம்பர் மெயினாக டார்கெட் பண்ணுங்கள். 6ஆம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். 6ஆம் நம்பர் நாளைக்கு பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 4ஆம் நம்பரும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒரு கணிப்பில்.
கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு மெத்தட் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 061 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கணும். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 536. ஓகேவா, 536. இதில் புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கலாம். இதில் கிடைச்சது 8 அல்லது 2. ஓகேவா, 8 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 061 வச்சுட்டு நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வாசையாக இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 290. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 290 டேன் ஆப்ஷன் 536 போட்டு அடிக்கல நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் 068. ஓகேவா, 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். அதே நம்ம வந்து 290 வச்சுட்டு நமக்கு 08 கிடச்சிருக்கு. 0 பற்றி நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்க. முதல் வந்து நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டு, அடுத்து சி போர்டு. ஓகேவா, இப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த போர்டில் பாஸ் ஆகணும் கொஞ்சம் உதவியாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது சொல்லி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறது. ஓகே, நம்ம வந்து 650 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 650 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0 அல்லது 1. ஓகேவா, 0 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 650 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 705. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 705 டேன் ஆப்ஷன் 536 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் 5 அல்லது 1 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 5 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 705 வச்சு எடுக்கல நமக்கு 5 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 017. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 017 டேன் ஆப்ஷன் 536 போட்டு எடுக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3 7லேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 017 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பரும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, 7ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதாக வரும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டுருக்கு. ஓகேவா, 2ல் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3க்கும் வாய்ப்பு இருக்குது, 7க்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி ஓரளவு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது இந்த அளவில். அடுத்து பார்த்திங்கன்னா 6 அல்லது 4ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். இதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் 4ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர், மெயினாக 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவே கிடைக்கும்னு எனக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 6 4 கொடுத்துருவோம். இதில் 4ஆம் நம்பரே மார்க் பண்ணி கொடுக்குறேன். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். இது 3 7ல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டுக்கு தான் பாஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஐசிக்கு 4 நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இதில் 63 36 67 76 43 34 47 74ன்னு பார்த்திங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 64 46 உங்கள் கணக்கில் வந்து எடுத்தேன். ஏன்னா இந்த செட்டு எனக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த 64 46 உங்கள் கணக்கில் ஏதாச்சும் டச் ஆகிற மாதிரி இருந்தால் இது வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு 6 நாள் கொடுத்துருந்தோம். இது 2 நம்பருமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது மாதிரி தான் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஸ்ட்ராங் நம்பர்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 6 7 3. ஓகேவா, இதுலேருந்தே யூனிக்ஸ் வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பாக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா, 467. இந்த 3 நம்பர்ஸ் நம்ம 7 வழியில் நம்ம வந்து 3ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். இந்த மெயினாக ஓகேவா, பாக்ஸ் நம்பரில் ஒரு நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாட்டு வந்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 017. ஓகே, 017. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா மாயா அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட்டை பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்து வின்னிங்ஸ் ஆல் போர்டுன்றதே பெருசாக, ஆனால் பி போர்டுங்கிறது சிங்கிள் ஷாட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலை அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 3 கொடுத்துருக்கீங்க. 1ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்ராட் இவர் கொஞ்சம் பேர் பிடிக்க தெரியல, அவன் ஏ போர்டு ஏசிக்கு 13 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு 1ஆம் நம்பர் தான் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பி போர்டுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா விக்கி கேமிங் ஃபேமிலி அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 1 8 கொடுத்துருக்காப்புல. சூப்பராக ஒரு 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு 1ஆம் நம்பர் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி ஒரு ஆல் போர்டு வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்து மதியழகன் அவர் பார்த்திங்கன்னா அவரும் ஏ போர்டுக்கு தான் 1 வச்சு டார்கெட் பண்ணியிருக்காப்புல.
அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு மாயா அவங்க பார்த்திங்கன்னா ஆல் பி போர்டுக்கு 1 நம்பர் எடுத்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனால் இவங்க 2க்கு பவர் வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். நிறைய பேர் ஏ போர்டுக்கு தான் ஒன்றா எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் நமக்கு வந்து பி போர்டுக்கு தான் ஒன்று பாஸ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் மெத்தட்ஸ் கொஞ்சம் மாறி தான் வந்துட்டுருக்கு. நம்ம சி போர்டுக்கு நம்மளே பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு தான் நம்ம 3-7 எதிர்பார்த்தோம். ஓகேவா, பி போர்டு அல்லது சி போர்டு தான் எதிர்பார்த்தோம். மெயினாக பி போர்டுக்கு தான் அந்த 3-7 வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஏன் சி போர்டுக்கு வரும்னு சொல்லினா, ஒரு சில மெத்தடில் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் இதாக தான் வருது. நம்பர்ஸ் கொஞ்சம் ஆல் போர்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வினிங்ஸ் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா குமார் முத்து அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் 0-2-7 கொடுத்துருப்பல. ஆனால் ஒரு 1ஆம் நம்பருக்கு நடுவில் போட்டுருந்தப்பல ஒரு பி ஃபுல் வினிங்கே எடுத்துருப்பல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்து சண்மு இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-4 கொடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக வந்து ஏ போர்டில் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றை வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் எல்லாமே போர்டு மாற்றிட்டீங்க. யாருமே ஒரே ஒருத்தர் வந்து மட்டும் தான் நமக்கு வந்து 1 நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் பி போர்டு கொடுத்துருக்காப்புல. வகைமலை இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ஒரே நம்பர் 1ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தால் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா, ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான காட்சிகள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா, நாளைக்கு மீண்டும் சிறப்பான காட்சிகளை பார்க்கலாம். நாளை பொறுத்த வரைக்கும் 6-4 இல்லாமல் ஆட்டம் இல்லாத மாதிரி நம்ம கணக்கில் வந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.